ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். காரமா சாப்பிடு, இனிப்பா பேசு. ஏன்னா நேற்று நான் மார்க்கெட் போகும்போது ஒருத்தர் விலையை சொல்லாமல் கூவி 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 இதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நானும் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு அந்த கூட்டத்துக்கு நடுவில் பூந்து நொழிஞ்சி போனால் 50 ரூபா பொருள், 80 ரூபா பொருள் 20 ரூபா கிலோன்னு விற்றாரு. 1 கிலோ 20 ரூபா கொடுத்தா 1 மாதம் வரும்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளும் 1 கிலோ தாடான்னு சொல்லிட்டேன். அவர் என்ன வேலைக்கு வாங்கிட்டு வந்தாரோ, மழை காரணம் மம்பாயிடக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சேரட்டும், எனக்கு வந்த வேலை கிடச்சா போதுன்னு நமக்கும் அந்த வேலையில் கொடுத்துட்டாரு. என்ன ஏதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை டன் தட்டிடுங்க. கோவில் மணி இன்றைக்கி கோயிலுக்கு போயிருக்க மாட்டீங்க நீங்கள் காலையிலேயே, சரிங்களா? நீங்கள் கோயிலை நினச்சி என் பெல் ஐக்கான் பட்டனை டன் டன் தட்டிடுங்க. இப்போ தெரியுதா? காரமாக சாப்பிடு, இனிப்பாக பேசுன்னு இதை தான் குவி குவி விற்றாரு. கிலோ 20 ரூபா தான். எப்பவும் போய் கடையில் போய் 10 ரூபாய்க்கு மிளகா தானே இவ்வளோ தான் தருவார். இப்போ 20 ரூபாய்க்கு இவ்வளோ மிளகா நம்ம விடுவோமா என்ன? வாங்கி இந்த காம்பெல்லாம் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சிட்டா 1 மாதம் கொட்டிக்கலாம். காஞ்ச மிளகா விற்கிற விலைக்கு 50 கிராம் காஞ்ச மிளகா பவுட்ரு வந்து 60 ரூபா. நமக்கு அதை 1 ஸ்பூன் போடுற இடத்துல 1/4 ஸ்பூனை போட்டு இதை ஒரு இவ்வளோ மிளகாவை போட்டால் உடம்புக்கும் நல்லது. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம மசாலா ஐட்டம் விட இப்படி பச்சை மிளகா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி டயட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா 1 மிளகாவை போட்டு நீங்கள் சமையல் பண்ணி பாருங்கள். டயட்டில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பச்சை மிளகா ரொம்ப நல்லது. இது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்னா எப்படிங்க, சின்ன பையன் முந்தி ரொம்ப டயட் பண்ணுவார். அவர் சொன்னார், பச்சை மிளகாவை சேர்த்துக்காங்க, காஞ்ச மிளகாவோட ஆரோக்கியம் இல்லைன்னு. அதனால் காஞ்ச மிளகா அப்படின்னா பவுட்ரு. அதனால் இதை காம்பை நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சு 1 மாதம் ஓட்டிக்கலாம். நான் கேட்டேன், ஏன்டாவெல்லாம் சீப்பாக நீ மிளகாவை கொடுக்க? அவன் சொல்கிறான், ஆண்டி இந்த 1 மிளகா பழுத்துட்டுனா உடனே காய வச்சிடணும், இல்லைன்னா இந்த 1 பழுத்த மிளகா அழுவி போய் இருக்க மிளகாலாம் கெடுத்துரும். அதனால் வந்த விலையில் விற்கிறேன்னு சொன்னார். அதனால் நம்மளும் கூட்டமாக சேர்ந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இனி வாங்க க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா மிளகாவும் நல்லா காம்பை நீக்கிட்டு நல்லா கழுவி துடைச்சிட்டேன். நமக்கு இப்படி காம்பு நீக்கிறனா 2 பெனிஃபிட் இருக்குது. சீக்கிரம் மிளகா கெட்டு போகாது, பழுக்காது. ஒன்று இவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு, இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடையாது. 3வது, இதில் அவ்வளோ மிளகால எனக்கு இத்தனை மிளகா கெட்டு போன மிளகா இருந்தது. அப்போ இன்னும் சொல்லுவாங்களே, ஒரு குளத்துல ஒரு கெட்டு போன மீன் இருந்தால் எல்லா குளமும் கெட்டு போகுன்னு சொன்ன மாதிரி இந்த கெட்டு போன மிளகானால நமக்கு எல்லா மிளகாவும் கெட்டு மாதிரி இந்த காற்று போகிற பையில் மிளகா கட்டி வச்சுட்டா 1 மாதம் வரைக்கும் ஒன்றும் செய்யாது. இப்போ எப்படி மிளகாக்கு சேஃப்டி கொடுத்து நம்ம சுருக்கு பை